வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! மீண்டும் ஒரு திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். பி. பானுமதியின் 57க்கு பின்னைய திரைப்படங்கள் பற்றி இன்று பார்ப்போம். 1956 எம்ஜிஆர் பானுமதி ஆண்டென்றால் 57 சிவாஜி பானுமதி ஆண்டாக கடந்தது. மக்களைப் பெற்ற மகராசி, மணமகன் தேவை, ராணி லலிதாங்கி, அம்பிகாபதி என இவை நான்கும் 57ல் சிவாஜி பானுமதி நடிப்பில் வெளியான திரைப்படங்கள். முதலாக கிராமிய மொழிநடையில் கொங்கு தமிழில் யதார்த்தமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் ஏ.பி. நாகராஜனின் மக்களை பெற்ற மகராசி. ஆந்திராவைச் சேர்ந்தவராக இருந்தும் சிவாஜி கணேசனுக்கு ஈடாக கொங்கு தமிழை அனாயாசமாக பேசி அசத்தி விட்டார் பானுமதி. வெடுக்கும் துடுக்குமாக கிராமிய கன்னியை கண்முன் கொணர்ந்து நிறுத்தினார் பானுமதி தனது அசத்தலான நடிப்பின் மூலம். திரை இசை திலகம் கே.வி. மகாதேவனின் மண்மணம் கமழும் இசை மனத்தை குளிர்வித்தது. மணப்பாறை மாடுகட்டி சிந்து பைரவியை சொந்தம் கொண்டாடி சுழன்று வந்தது. ஸ்ரீலக்ஷ்மி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக நடிகர் வி.கே. ராமசாமியும் ஏ.பி. நாகராஜனும் இணைந்து முதலாக தயாரித்த இந்த மாப்பே மகராசி அவர்களை கைவிடவில்லை. 52ல் வெளியான ஹாலிவுட் மியூசிக்கல் காமெடி நகைச்சுவை இசை சித்திரமான த ஃபெபியுலஸ் செனோரிட்டாவை தழுவி தனது பரணி பிக்சர்ஸ் சார்பாக பானுமதி 57ல் எடுத்த நகைச்சுவை திரைப்படம்தான் மணமகன் தேவை. தமிழில் சிவாஜி ஏற்ற வேடத்தில் ஜக்கையா நடிக்க வரது காவலி என்ற பெயரில் தெலுங்கிலும் தமிழிலுமாக சமகால தயாரிப்பாக வெளியான படம் மணமகன் தேவை. பாகவதரின் இறுதி படமான சிவகாமி திரைப்படத்தில் வானில் முழு மதியை கண்டேன் என ஒரு இனிய பாடல் டிஎம்எஸ்ஸின் குரலில் ஒலிக்குமே. அப்பாடல் காட்சியில் தோன்றிய தெலுங்கு நடிகர் தான் இந்த ஜக்கையா. முழுக்க நகைச்சுவை படமாக டி.ஆர். ராமச்சந்திரன், சந்திரபாபு, ஜாவர் சீதாராமனே, கருணாநிதி, எஸ். பாலச்சந்தர் என ஒரு நகைச்சுவை பட்டாளத்தையே இதில் இறக்கியிருப்பார் பானுமதி. பானுமதியின் கொஞ்சம் மிகையான நடிப்பையும் கூட ரசிக்கலாம் இப்படத்தில். வெண்ணிலா ஜோதியை வீசுதே என பித்தாபுரம் நாகேஸ்வர் ராவுடன் கண்டசாலா பானுமதி இணைந்து பாடும் பாடலும் சரி, சந்திரபாபுவின் பம்பரக் கண்ணாலே பைலா பாடலும் சரி பட நோட்டத்திற்கு ஒரு துணை புரிகின்றன. கர்நாடக இசை மட்டுமல்ல, துள்ளல் இசையிலும் தான் வல்லவர் தான் என்பதை நிரூபித்திருப்பார் இசை மேதை ஜி. ராமநாதன் இப்படத்தில். போதாக்குறைக்கு தன் பங்குக்கு மனஹரா என ஆரம்பிக்கும் சிங்கள பாடல் ஒன்றையும் பாடியிருப்பார் பானுமதி இப்படத்தில். நகைச்சுவை இசை சித்திரமாக நம்பி எடுத்த படம் பானுமதியை கைவிடவில்லை. 100 நாட்களை கடந்து ஓடி அது வெற்றி வாகை சூடியதாகத்தான் தகவல். காவிய நாயர்களான அம்பிகாபதி, அமராவதியாக எம்.கே. தியாகராஜ பாகவதரும் எம்.ஆர். சந்தான லட்சுமியும் தோன்றி எலிசார் டங்கனின் நெறியாழ்கையில் ரோமியோ ஜூலியட்டுக்கு இணையாக பேசப்பட்டது 1937ல் வெளிவந்த அம்பிகாபதி. அதே காவிய காதலர்களை 20 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திரையில் தோன்ற வைத்தார் கே.எஸ். ஸ்ரீனிவாசன். 57ல் காவிய காதலர்களாக சிவாஜியும் பானுமதியும் தோன்றினார்கள். சந்தான லட்சுமியோடு ஒப்பிட்டால் பானுமதி தேவலே என்றாலும் சிவாஜியிலும் 4 வயது மூத்த அவரின் அந்த 33 வயது தோற்றம் 16 வயது பாவை அமராவதியுடன் பொருந்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதியின் கண்ணபெருமானை கண்ணீளமானாக மாற்றிய கண்ணதாசனின் கவிதை திருட்டை தமிழ் சினிமா கரியும் அந்நாளில் கழுவி ஊற்றினாலும் ஜி. ராமநாதனின் இசையில் பாடல்கள் இனிக்கத்தான் செய்கின்றன. படம் தயாரிப்பில் இருந்த வேளை தனது 49வது வயதில் கலைவாணர் அகால மரணம் எய்தி விட்டதால் படத்தை அவருக்கு சமர்ப்பணம் செய்திருந்தார்கள். 7-8 கவிஞர்களின் 25-30 பாடல்கள். அதில் வாடா மலரே பாடல் காட்சி மட்டும் கேவா கலரில் என்று பெரும் பொருட்செலவில் எடுத்த அம்பிகாபதி எதிர்பார்த்த அளவு ஓடியதாக தெரியவில்லை. 35ல் செல்லப்பா ராஜலட்சுமி ஜோடி நடித்து வெளியான லலிதாங்கியும் மீண்டும் 57ல் சிவாஜி பானுமதி நடித்து வெளியானது. இதற்கும் இசையமைத்தவர் ஜி. ராமநாதன் தான். தஞ்சையன் ராமையாதாஸின் டி.என்.ஆர். புரொடக்ஷன்ஸ் சார்பாக அவரால் தயாரிக்கப்பட்ட படம் ராணி லலிதாங்கி. ஆரம்பத்தில் நாயகனாக எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு தனது திராவிட கட்சியின் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு படத்தின் சில காட்சிகள் முரணாக இருப்பதாக ஆட்சேபம் தெரிவித்து இடையில் அவர் விலகிக் கொள்ள தஞ்சையாருக்கு கை கொடுத்தார் சிவாஜி. கடவுள் மறுப்பாளர்களுக்கு, குறிப்பாக எம்ஜிஆருக்கு பதிலடியாகத்தான் ஆண்டவனே இல்லையே எனும் பாடலை தஞ்சையார் எழுதினார் போல். நீண்டகால தயாரிப்பில் தஞ்சையார் நஷ்டமடைந்ததாகத்தான் தகவல். எம்ஜிஆர் நாடோடி ஆவாரா அல்லது மன்னனாக மாறுவாரா எனும் திரிசங்கு சொர்க்க நிலைக்கு எம்ஜிஆரை தள்ளிய படம்
நாடோடி மன்னன். அலிபாபா வெளியான 56களிலேயே விளம்பரப்படுத்தப்பட்டு அதை பார்க்க நேர்ந்த பானுமதி த பிரிசனர் ஆஃப் ஜெண்டா மூலக்கதையை தழுவி தாமும் ஒரு திரைப்படம் தயாரிக்க இருப்பதாக கூற, பின் அவர்களுக்கிடையே கருத்து பரிமாற்றம் நடந்து இறுதியில் பானுமதி தனது முடிவை கைவிட்டதாகவும் அதற்கு பிராயச்சித்தமாக தனது படத்தில் கதாநாயகி வேடத்தை எம்ஜிஆர் அவருக்கு அளித்ததாகவும் ஊர்ஜிதமான தகவல் கூறுகின்றது. 37 வெளியான த பிரிசனர் ஆஃப் ஜெண்டா, 38 வெளியான இஃப் ஐ வர் கிங், 52 வெளியான விவா சபட்டா முதலான 3 அமெரிக்க திரைப்படங்களை ஒன்றிணைத்து நீலகண்டன், ஆர் எம் வீரப்பன், குப்புசாமி, வித்வான் வே லக்ஷ்மணன் முதலான ஆலோசனை குழுவினரின் கூட்டு முயற்சியால் உருவான புது கதையுடன் பட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. திரைப்பட தயாரிப்பின் போது இடைநடுவே பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அவர் விலகிக் கொள்ள கதையில் சில மாற்றங்களை செய்து கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவியை இடைவேளையின் பின் வண்ணத்தில் குளிக்க வைத்து 2ஆம் நாயகியாக அறிமுகம் செய்ய நேரிட்டது. அந்த அறிமுகம் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை அவருக்கு திறந்துவிட்டது. கேரளத்து மிஸ்டர் ராமச்சந்திரன் உடனான ஆந்திரத்து பானுமதியின் கோபம் கன்னடத்து சரோஜா தேவிக்கு லாபமானது. எம்ஜிஆரின் மொத்த சேமிப்பும் பாதியரைக்கப்பட்டும் அவரது விடாமுயற்சியும் கடும் உழைப்பும் அவரை கைவிடவில்லை. நாடோடி மன்னன் மகத்தான வெற்றி பெற்று ஒரு திறமையான இயக்குநராகவும் அவரை இனங்காட்டியது. 3.25 மணி நேர நீளப்படமாக திரையிடப்பட்ட போதிலும் கூட ரசிகர்கள் அதை கொண்டாடி மகிழ்ந்தனர். பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் எம்ஜிஆரின் அரசியல் தடத்துக்கு வழி சமைத்தன. எம்ஜிஆர் முதன்முதலாக இரட்டை வேடமேற்று 2 கதாநாயகியருடன் நடித்த நாடோடி மன்னன் எம்ஜிஆரை மண்கவ வைக்கவில்லை. தமிழ் பட வரலாற்றில் மதுரை வீரனுக்கு அடுத்தபடியாக அதிக வசூலை குவித்த படமாக பதியப்பட்டது நாடோடி மன்னன். எம்ஜிஆரின் மலைக்கள்ளனின் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்த நாடோடி மன்னனில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உட்பட கவிஞர்கள் சுரதா, முத்துக்குத்தன், எம் கே ஆத்மநாதன், கவி லட்சுமணதாஸ் என பலரும் பாடல்கள் புனைந்தாலும் எம்ஜிஆரின் மதுரை வீரன், மகாதேவி திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதி அவற்றின் வெற்றிக்கு உறுதுணையாக பங்களிப்பு செய்த கவியரசர் கண்ணதாசன் மட்டும் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். அவர் திமுகவை விட்டு விலகியமை காரணமாக இருக்கலாம். அலெக்சாண்டர் டுமாஸின் தி மேன் இன் தி அயர்ன் மாஸ்க் புதினத்தை தழுவி சிவாஜி கணேசன் முதன்முதலாக இரட்டை வேடமேற்ற உத்தமபுத்திரன் திரைப்படம் கூட அதே ஆண்டில் பிப்ரவரியில் வெளியாகி 100 நாட்களை கடந்து ஓடிய போதிலும் அதற்கு 6 மாதங்கள் கடந்து 22 ஆகஸ்டில் வெளியாகி வெள்ளி விழா கொண்டாடிய நாடோடி மன்னனை அதனால் நெருங்கக்கூட முடியவில்லை. அப்பா நடிகர் வி எஸ் ராகவன் பிரபலம் ஆவதற்கு முன் ஸ்டுடியோ அதிபராகவும் தயாரிப்பாளராகவும் நெறியாளராகவும் வி எஸ் ராகவன் எனும் பெயரில் ஒருவர் இருந்தார். பானுமதி நடித்த கல்வனின் காதலி திரைப்பட தயாரிப்பாளரும் நெறியாளரும் அவர்தான். அவரது நெறியாழ்கையில் சிவாஜி, பானுமதி, ராஜஸ்லோச்சனா நடிப்பில் தெலுங்கு தமிழ் இருமொழி தயாரிப்பாக வெளியான படம்தான் சாரங்கதரா. கண்டசாலா இசையமைத்து NTR கதாநாயகனாக நடித்த தெலுங்கு சாரங்கதரா 57 நவம்பரில் வெளியாக ஜி ராமநாதன் இசையில் சிவாஜி நாயகனாக நடித்த தமிழ் சாரங்கதரா 58 ஆகஸ்டில் தான் வெளியானது. சாரங்கதராவில் சிவாஜியின் ஜோடி ராஜஸ்லோச்சனா, பானுமதி அல்ல. சிவாஜியை விரும்பிய போதிலும் அவரால் நிராகரிக்கப்பட்டதால் வில்லியாக மாறுமோர் இளவரசியாக பானுமதி தோன்றினார். சாருகேசியில் அமைந்த வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடிய வெண்புறா உட்பட மருதகாசியின் பாடல்கள் ஜி ராமநாதனின் இசையில் கர்நாடக ராகங்களில் அமைந்த மெட்டுக்களில் இதயம் தொட்டன. பானுமதியும் தன் பங்குக்கு அற்புத காட்சி ஒன்று கண்டேன் என்றும் வந்திடுவார் அவர் என்றும் சிந்து பாடி சிந்தை அள்ளினார். சாரங்கதராவும் ஆரம்பகால நாடக குழுக்களால் காலத்திற்கு காலம் மேடையேற்றப்பட்டு பின்னர் கொத்தமங்கலம் சீனுவின் நடிப்பில் 35லும் கே சுப்பிரமணியத்தின் தயாரிப்பு நெறியாழ்கையில் நவீன சாரங்கதராவாக 36லுமாக ஏற்கனவே திரைப்படங்களான கதைதான். சிவாஜியின் 50வது படமான சாரங்கதரா 50வது நாளை எட்டவே சிரமப்பட்டதாக தகவல். 50 காப்பியங்களில் ஒன்றான சீத்தலை சாத்தனாரின் மணிமேகலைக்கு 59ல் தான் திரையில் நுழைய வாயில் திறந்தது. பானுமதியை வைத்து கல்வனின் காதலி, சாரங்கதரா திரைப்படங்களை தயாரித்து இயக்கிய வி எஸ் ராகவனே இப்படத்தையும் நெறியாழ்கை செய்தார். இதிலும் பானுமதிதான் கதையின் நாயகி மணிமேகலை. மணிமேகலையை காதலிக்கும் உதயகுமாரனாக தோன்றியவர்
டி.ஆர். மகாலிங்கம். பாகவதர் சின்னப்பா போல பானுமதி திரையுலகில் என்டரான 48, 49களிலேயே அவருடன் இணை சேர்ந்திருக்க வேண்டிய சொந்த குரல் பாடக நடிகர் மகாலிங்கம். அவருக்கு தனது செகண்ட் இன்னிங்ஸில் தான் பானுமதியுடன் இணை சேர கிடைத்தது. மணிமேகலைக்கு வசனம் எழுதியவர் இளங்கோவன். சிலப்பதிகாரம் படித்த இளங்கோவன் அல்ல, பாகவதரின் அம்பிகாபதியின் உரையாடலை தீட்டியவர். ஜி. ராமநாதன் சாஸ்திரிய இசை அருவியில் மகாலிங்கம் பானுமதியின் இருகுரலிசை கானமாக ஒலிக்கும் கம்பதாசனின் கண்களின் வெண்ணிலவே பாடலும், பானுமதி பாடிய மருதகாசியின் இன்பம் இன்பம் இன்பமும் கேட்க திகட்டாதவை. இலக்கிய புராண வரலாற்று திரைப்படங்களுக்கான மவுசு குறைந்த காலத்தில் மறைந்த கலைவாணரும் கூட நடித்து கொஞ்சம் காலம் கடந்து வந்த மணிமேகலை உரிய மரியாதையை பெற தவறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். மகாபாரத கிளைக்கதைகளுள் ஒன்று நளன் தமயந்தி கதை. காணாமலே காதல் கொள்ளும் இருவரை பற்றிய அக்கதையை நளவெண்பா எனும் இலக்கிய நூலாக வடித்திருந்தார் புகழேந்தி புலவர். அது தமிழகத்தில் கூத்தாக நாடகமாக ஆடப்பெற்று தமிழ் திரைப்படங்கள் உருவான ஆரம்ப காலத்தில் 1935 திரைப்படமாகவும் முதலில் வெளியானது. ஓர் இசையமைப்பாளராக ஆகுமுன் நாடக உலகில் இருந்து திரையுலகில் கால் பதித்து நடிகரான சோழவந்தான் வரதராஜன் எனும் எஸ்.வி. வெங்கட்ராமன் கதாநாயகனாக முதலாக தோன்றிய திரைப்படம் 1935 வெளியானது நள தமயந்தி. கெம்பராஜ் என்ற கன்னட நடிகர் 50 ராஜவிக்ரமா, 54 கட்கோட்டை முதலான கன்னட டப்பிங் படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு ஓரளவு அறிமுகமானவர். அப்படங்களில் நாயகனாகவும் நடித்ததுடன் அவற்றை தயாரித்தவரும் அவர்தான். அவர் 57 தெலுங்கில் தயாரித்த படம்தான் நள தமயந்தி. நளனாக கெம்பராஜும் தமயந்தியாக பானுமதியும் நடித்த அப்படமும் மொழிமாற்றம் பெற்று 59 தமிழில் வெளியானது. வந்தது தெரியும், போனது எப்போ விவரம் நமக்கே தெரியாது. நாடோடி மன்னன் தயாரிப்பால் எம்ஜிஆர் நடித்துக் கொண்டிருந்த சில படங்கள் முடங்கி போயிருந்து 60களில் வெளியாயின. அவ்வாறான ஒரு படம்தான் ராஜா தேசிங்கு. வரலாற்றை பகைப்புலமாக கொண்டு கண்ணதாசனும் மக்களன்பன் கோவை ஐயாமுத்துவுமாக திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி டி.ஆர். ரகுநாத் இயக்கிய திரைப்படம். மதுரை வீரனை தயாரித்து வெற்றி கண்ட லேனா செட்டியார் தயாரித்த படம். எம்ஜிஆர் ராஜா தேசிங்குவாகவும் தாவூத் கான் என்கிற இஸ்லாமியராகவும் இரு மாறுபட்ட வேடங்களில் தோன்றி தனது நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்திய படம். ஜி. ராமநாதனின் இசையில் சரசராணி கல்யாணி, சி.எஸ். ஜெயராமன், பானுமதி இணைவில் சங்கீத தேனாக செவி நுழைந்தது. பத்மினி, கமலா, குசலகுமாரியின் சாஸ்திரிய நடனங்கள் வேறு. என்னதான் இருந்தாலும் படம் தோல்வியை தழுவியது. அதை தயாரித்த லேனா செட்டியாரின் கிருஷ்ணா பிக்சர்ஸ் மூடு விழா கண்டது. பானுமதியின் ஒப்பற்ற நடிப்பாற்றலுக்கு ராஜா தேசிங்கில் இடமில்லை. ஒரு கௌரவ வேடத்தில் வந்து போனது போலத்தான் இருந்தது அவர் பங்கு. படத்தின் தோல்விக்கான காரணத்தை திரைக்கதாசிரியர் கண்ணதாசனே வெளிப்படுத்தி இருந்தார். ராஜா தேசிங்குவின் எதிரியாக முளைத்த தாவூத் கான் ராஜா தேசிங்கின் தந்தைக்கும் அவரின் முஸ்லிம் மனைவிக்கும் பிறந்தவன் என திரைக்கதாசிரியரான தான் எழுதியதால் படம் வெளியான போது முஸ்லிம்களிடையே அது பெருத்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி அதன் ஓட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டதாம். பத்மினி, வைஜெயந்திமாலா, பானுமதி எனும் உப்பெரும் தமிழ் நடிகையருடன் சிவாஜி நாயகனாக நடித்து வெளிவந்த ராஜபக்தியும் 60 வெளியான படம்தான். பானுமதி ஆன்டி ஹீரோயினாக நடித்த ஒரு சாதாரண ராஜாராணி கதை. சிவாஜி பானுமதி மோதும் கட்டங்களில் கூட வசனம் சூடோ சுவையோ இல்லாமல் தப்பென போனதால் இருவரது நடிப்பும் எடுபடாமலே போய்விட்டது. முன்னணி நடிகைகள் பாலையா, நம்பியார் என வில்லன்கள், நடனத்திற்கு ஈவி சரோஜா என பலர் இருந்தும் கன எலிகள் கூடியதால் மண் எடுபடாமல் போய்விட்டது போலும். ஜி. கோவிந்தராஜுலு நாயுடுவின் இசையும் கூட எடுபடவில்லை. பட்டசாரி என்ற பெயரில் தெலுங்கில் தயாராகி தமிழுக்கு மொழிமாற்றம் பெற்று அதே 61 வெளிவந்த படம் கானல் நீர். தேவதாசை படைத்த வங்காள எழுத்தாளர் சரத்சந்திரரின் கதை. நாகேஸ்வர ராவ் தான் நாயகன். பானுமதியின் பரணி பிக்சர்ஸ் தயாரிப்பு. ஒரு விதவை பெண்ணாக பானுமதியும் அவரது தங்கையின் ஆசிரியராக நாகேஸ்வர ராவும் அவர்களுக்கிடையே அரும்பும் மெல்லிய காதலும் என நகரும் கதை.
பிற்பாதியில் சோகத்தின் விளிம்பை தொட்டு விடுகின்றது. உடம்போடப்பட்ட பானுமதியின் நடிப்பை குமுதம் ஏகத்திற்கும் புகழ்ந்து தள்ளி அவ்வாண்டின் சிறந்த நடிகையாக வேறு அவரை தேர்ந்தெடுத்துள்ளது. இளம் விதவை மாதவியாக வரும் பானுமதி இவ்வளவு மெலிந்திருப்பது ஆச்சரியம். முதல் கட்டம் தொடங்கி இறுதிக் காட்சி வரை தனக்கு இயல்பான அதிக பிரசங்கித்தனத்தை மறந்து மாதவியோடு ஒன்றிவிட்டார் என்பது குமுதத்தின் பாராட்டு. பானுமதிக்கு தேவிகாவை கொஞ்சம் பிடிக்கும் போது அவரது தங்கையாக மணமகன் தேவையில் வந்தார். இதில் தோழியாக வருகின்றார். இவ்வளவுக்கும் பாவ மன்னிப்பில் சிவாஜியின் ஜோடியாகி முன்னணி நடிகையாகிவிட்டவர் தேவிகா. பானுமதியின் ராணி லலிதாங்கியிலும் கூட அவர் தலை காட்டினார். ஏன் இப்படியும் ஒரு பெண்ணிலும் கூட அவரை காண முடிந்தது. மாஸ்டர் வேணுவின் இசையில் பானுமதி பாடிய வழி தேடி வந்தாய் சோக ராகம்தான், ஆயினும் சுகமானது. என்னதான் இருந்தாலும் தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி படம் வெற்றி பெறவில்லை. ஜெமினியின் அபூர்வ சகோதரர்கள், பக்ஷிராஜாவின் மலைக்கள்ளன், மாடர்ன் அலிபாபாவும் 40 திருடர்களும் படங்களில் எல்லாம் நடித்துவிட்ட பானுமதி ஏவிஎம்மிலும் ஆந்திர நாகரெட்டி சக்கரபாணியின் விஜயவாகினி தயாரிப்புகளிலும் மட்டும் நடித்திருக்கவில்லை. விஜயவாகினியின் முதல் சமகால தயாரிப்பான மெஸ்ஸியம்மாவில் நாயகியாக ஆரம்பத்தில் ஒப்பந்தமானவர் பானுமதி தான். வரலட்சுமி விரதம் காரணமாக ஷூட்டிங்குக்கு தாமதமாக வந்த பானுமதிக்கும் இயக்குனர் சக்கரபாணிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக பானுமதி நடித்து எடுக்கப்பட்ட 4 பட ரீல்களும் கண்முன்னாலேயே எரிக்கப்பட்டு அவரும் விலக்கப்பட்டார். சக்கரபாணியுடனான தமது கசப்பான அனுபவங்களின் காரணமாக 54இல் சொந்த தயாரிப்பாக சக்கரபாணி என்றொரு படத்தை எடுத்து அதில் கதாநாயகனை ஒரு கஞ்ச பிரபுவாக காட்டி தனது ஆத்திரத்திற்கு வடிகால் தேடிக்கொண்டார் பானுமதி. கண்ணாம்பாவை போலவே என்ன காரணத்தினாலோ ஏவிஎம் செட்டியாருடனும் பானுமதிக்கு சுமூகமான உறவிருக்கவில்லை. நாடோடி மன்னன் படப்பிடிப்பின் போது கூட ஏவிஎம்மில் படமாக்கப்படவிருந்த சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி பாடல் காட்சி பானுமதியின் பிடிவாதத்தால் விஜயவாகினிக்கு மாற்றப்பட்டது. ஏவிஎம்மில் வாய்ப்பு கிடைக்காதா என ஏங்கி தவிக்கும் நடிகர்களுக்கு மத்தியில் பானுமதி மாறுபட்டு நின்றார். அவரை தேடி ஏவிஎம் நிறுவன வாய்ப்பு வந்து சேர்ந்தது. அதுகால வரை கதாநாயகியாகவே வலம் வந்து கொண்டிருந்தவரை அம்மாவிடம் பூண அழைத்தது. அது சவாலான விடம் செய்துதான் பார்ப்போமே என களத்தில் குதித்தார் பானுமதி. நிகால் ரஞ்சன் குப்தா எனும் வங்காள எழுத்தாளரின் நாவல் நாடகமாக நடிக்கப்பட்டு பின்னர் 60இல் மாயமெரிகா என வங்காள திரைப்படமானது. அக்கதை எஸ். கோபாலகிருஷ்ணனின் திரைக்கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்தில் அன்னை என்ற பெயரில் ஏவிஎம் தயாரிப்பாக 62இல் தமிழில் வெளியானது. தங்கை சௌகாரின் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கும் அக்கா பானுமதி வளர்ந்து ஆளாகிய பின் தான் ஒரு தத்து பிள்ளை என அறிய வரும் மகன் ஹரிநாத். மகனுக்கும் வளர்ப்பு தாய்க்கும் இடையே நடக்கும் உணர்ச்சி போராட்டமும் வளர்ப்பு மகனை இழக்க விரும்பாத அன்னையின் பாச தவிப்பும் என உள்ளத்தை உடுக்கும் கதை பின்னல். பானுமதி, சௌகார், ரங்கராவ் என போட்டி போட்டுக்கொண்டு நடிக்கும் பண்பட்ட நடிகர்கள். மிகை நடிப்புக்கு பலியாகாமல் பானுமதி தனது ஒப்பற்ற நடிப்பால் அப்பாத்திரத்துக்கு உயிரூட்டி தனது திரை வாழ்வில் மீண்டும் முத்திரை பதித்த ஒரு படம் அன்னை. 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடி வெள்ளி விழா கண்டது. ஏவிஎம் ஆஸ்தான இசையமைப்பாளர் ஆர். சுதர்சனத்தின் இசையில் கண்ணதாசன் புனைந்த பாடல்களில் பூவாகி காயாகி பானுமதியின் குரலில் ஒலித்தது. சச்சுவுக்காக பி. சுசீலா பாடிய ஓ பக் பக் பக்கும் பக்கும் ஆடப்புறா பாடலின் மெட்டு வங்காள படத்திலிருந்து இரவல் பெறப்பட்டது. அன்னை படத்தை மீளுருவாக்கம் செய்து 66இல் ஏவிஎம்ஏ ஹிந்தியிலும் வெளியிட்டது. கிருஷ்ணன் பஞ்சுவே இயக்கிய அப்படத்தில் பானுமதியோ ஏனைய நடிகர்களோ நடிக்கவில்லை. நிருபா ராய் பானுமதி ஏற்ற வேடத்தை ஹிந்தியில் ஏற்றார். அதே கதை தெலுங்கில் அனுராகம் என்ற பெயரில் 63இல் வெளியானது. பானுமதி, சௌகார், ஹரிநாத் மூவரும் தெலுங்கிலும் நடித்தார்கள். ரங்கராவ் ஏற்ற வேடத்தில் கும்மாடி வெங்கடேஸ்வர ராவ் நடித்தார். வேடிக்கை என்னவென்றால் கதையின் உரிமையை பெற்றிருந்த மெய்யப்ப செட்டியாரும் அன்னையை தெலுங்கில் மொழி மாற்றம் செய்து பெஞ்சினா பிரேமா என அதே ஆண்டில் வெளியிட்டு விட்டார். எந்த அன்னை வெற்றி பெற்றாலோ தெரியவில்லை. நாடோடி மன்னனின் வருகையால் தாமதமான எம்ஜிஆரின் மற்றொரு திரைப்படம் கலையரசு. ஏலியன் எனப்படும் வேற்றுக்கிரக வாசி பற்றிய புனை கதைகளோ திரைப்படங்களோ அவ்வளவாக வராத 60களின் ஆரம்பத்தில் வந்த கலையரசி ஒரு புதிய முயற்சிதான். எழுத்தாளர் சுஜாதா எழுத ஆரம்பித்த 70களின் பின்னரே அத்தகைய கதைகள் தமிழில் வரலாயின.
வித்தியாசமான கருப்பொருளை கொண்டதாயினும் திரைக்கதையானது சரியாக வளர்த்தெடுக்கப்படாததால் ஜீவனற்ற ஒரு சாதாரண மாயாஜால திரைப்படம் போல சப்பென்று போய்விட்டது கலையரசி. சண்டி ராணிக்கு பிறகு பானுமதி இரட்டை வேடம் புனைந்தார் இப்படத்தில். கே.வி. மகாதேவன் இசையமைத்த கலையரசி படத்தில் பாடல்களும் ஒன்றும் அவ்வளவாக விசேடமில்லை. 56 நாகதேவதை படத்தில் சிறுமியாக அறிமுகமாகி 60 பக்த சபரியில் நாயகியான ராஜ்ஸ்ரீயும் கூட இப்படத்தில் இருந்தார். அவ்வளவே. மு. கருணாநிதி, முரசொலி மாறனே காசிலிங்கம் கூட்டணியின் மேகலா பிக்சர்ஸ் சார்பாக எம்.ஜி.ஆர். பானுமதியின் நடிப்பில் 63 வெளியான வரலாற்று திரைப்படம் காஞ்சி தலைவன். காஞ்சி தலைவன் என்பது சூசகமாக அறிஞர் அண்ணாவை குறிக்கும் பெயர் என்பதால் அத்தலைப்பை மாற்றும்படி தணிக்கை குழுவினர் வேண்டுகோள் விடுத்தனர். வரலாற்று ஆதாரங்களை முன்வைத்து எதிர்ப்பு முறியடிக்கப்பட்டது. திரைக்கதையில் சாளுக்கிய அரசனை கோமாளியாக்கி அவ்வேடத்தை ஏற்றவர் அசோகன். அவர்களின் கொடியை அவமதித்ததால் படக்குழுவினர் கன்னடர்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிட்டதாம். கேவிஎம்மின் இசையில் பானுமதியின் தீங்குரல் மயங்காத மனங்களையும் மயங்க வைத்து எம்.ஜி.ஆரும் கலைஞரும் ஓரணியில் நின்ற வேளையில் வெளியான திரைப்படம். அவர்களின் நினைவில் இறுதியாக வெளியான திரைப்படமும் அதுதான். எம்.ஜி.ஆரின் செல்வாக்கோ, கலைஞரின் வசன செழுமையோ, மகாதேவனின் இசை இனிமையோ காஞ்சி தலைவனின் வீழ்ச்சியை தடுக்க முடியவில்லை. பொதுவாக நகைச்சுவை திரைப்படங்களுக்கு முதன்மை கொடுப்பவர் பானுமதி. வில்லியம் ஷேக்ஸ்பியரின் டேமிங் ஆஃப் த ஷூ நாடக கதையை தழுவி நாடக எழுத்தாளர் ஏ.டி. கிருஷ்ணசாமி பெண் படுத்தும் பாடு அல்லது ஓ வாட் அ கேர்ள் எனும் தலைப்பில் 50களில் தான் மேடையேற்றிக் கொண்டிருந்த நாடகத்தை திரைப்படமாக்க துணிந்தார். மலைக்கள்ளன் வருவதற்கு முன்பாக 1953 எம்.ஜி.ஆரை கதாநாயகனாக வைத்து அப்படத்தை எடுக்க ஆரம்பத்தில் நினைத்தார். சிறிது காலத்தின் பின் எம்.ஜி.ஆர் பின்னடிக்கவும் சிவாஜி ஒப்பந்தமானார். ஆயினும் அது திரைப்படமாகி திரையை தரிசிக்க 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஏ.டி. கிருஷ்ணசாமியே திரைக்கதை வசனம் எழுதி நெறிப்படுத்தி தயாரித்த படத்திற்கு இசையமைத்தவர் எஸ்.வி. வெங்கட்ராமன். பாடல்கள் மருதகாசி. அடங்கா பிடாரியான பெண்ணை மணந்து அவளை அடக்கி வழுக்கிக் கொண்டு வரும் ஒரு அறிவாளியின் கதை. அடங்கா பிடாரியாக பானுமதி நடித்தார். அந்நாளில் அறிவாளிக்கு தெரிந்தோ தெரியாமலோ இலங்கை வானொலி செய்த விளம்பரம் அளப்பரியது. அப்படத்து தங்கவேலு, முத்துலட்சுமி சம்பந்தப்பட்ட நகைச்சுவை காட்சியை மனப்பாடமாகும் அளவிற்கு போட்டு தீர்த்திருப்பார்கள். மாதுரு தேவியை தயாரித்து அவர் கணவர் முகர்ஜி இயக்கி 59 வெளியான மாதுரு தேவியுடன் என் கண்ணப்பா நடித்த மாலா ஒரு மங்கள விளக்கு கதையும் கூட இதே கதைதான் என குறிப்பிடும் கல்கி விமர்சகர் அன்னையாக பார்த்த வான்மதியை அடங்கா பிடாரியாக பார்க்க முடியவில்லை என்கின்றார். டி.ஆர். ராமச்சந்திரனின் நடிப்பை தவிர மொத்தத்தில் அறிவாளி எல்லா வகையிலும் பெரிய ஏமாற்றம் என முத்தாய்ப்பும் வைக்கின்றார். 60களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் படங்களே பானுமதிக்கு. ஆமாம், 60 முதல் 70 வரையான 10 ஆண்டுகளில் 10 படங்கள் தாம் அவருக்கு கையிருப்பு. தமிழ் திரையுலகில் கலை பட்டதாரிகள் பலர் இருந்த போதிலும் நடிகை வசந்தி ஒருவர் தான் தனது பெயருடன் பிஏயை சேர்த்துக் கொண்டவர். அந்த வசந்தி பிஏ திரையுலகுக்கு குட் பை சொன்ன 65 பானுமதி நடித்து வெளியான திரைப்படம் தான் சரசா பிஏ. அதில் வசந்தி பிஏயும் நடித்தாரோ தெரியவில்லை. பானுமதியை விட 13 வயது இளையவர் பாலாஜி. பானுமதி சண்டிராணியாக சாகசம் புரிந்து கொண்டிருந்த வேளையில் ஔவையாரில் முருகனாக தோன்றி முறுவல் பூத்துக் கொண்டிருந்தவர். சரசா பிஏயில் அவர்தான் பானுமதியின் காதலனாம். நம்பத்தான் முடியவில்லை. நம்ப முடியாதவற்றையும் நம்ப வைப்பது தானே சினிமா. சரசா பிஏ பற்றி விசேடமாக சொல்ல வேறு ஏதும் இல்லை. நமது இலங்கை வானொலியினர் இரவின் மடியில் எனும் தலைப்பை ஒரு நிகழ்ச்சிக்கு சூட்டுவதற்கு வசதியாக அமைந்த ஒரு பாடல் இப்படத்தில் உண்டு. கவியரசரின் பாடல் வேதாவின் இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது. இரவின் மடியில் உலகம் உறங்கும், மனதில் மனதை வைத்த பின்னால் என பானுமதி பாடும் இனிய பாடல் ஒன்றும் உண்டு. மதுரை வீரனை இயக்கிய பழம்பெரும் இயக்குனர் டி. யோகானந்த் இயக்கிய சரசா பிஏ படித்தும் பாசாகவில்லை. ஜாபர் சீதாராமனின் ஜமீன்தார் கால கதை ஒன்று அந்தஸ்துடு என்ற பெயரில் தெலுங்கில் ஏ. நாகேஸ்வரராவ் பானுமதியின் நடிப்பில் 65 வெளியாகி சிறந்த மாநில மொழி படமாக தேசிய விருதும் வென்றது. சிறந்த நடிகைக்கான ராஷ்டிரபதி விருது பானுமதிக்கு கிடைத்தது. சிறந்த கதைக்காக ஜாவரும் விருது பெற்றார். இத்தகைய சிறப்புகள் பெற்ற ஒரு படத்தை தமிழர்களும் பார்க்க செய்ய வேண்டாமோ? கதாசிரியரோ தமிழ் திரையுலகில் பழந்தின்று கொட்டை போட்டது.
அவரே படத்தின் திரைக்கதை வசனத்தை எழுத தெலுங்கில் நாகேஸ்வரராவ் நடித்த வேடத்தில் ஜெமினி கணேசன் பானுமதியுடன் நடிக்க 1967 பட்டத்து ராணி பிரசன்னமானார். தெலுங்கு நடிகர் கும்மாடி வெங்கடேஸ்வர ராவும் கல்பனாவும் ஜி வரலட்சுமியும் தமிழ் படத்திலும் நடித்தார்கள். தெலுங்கு படத்திற்கு கே.வி. மகாதேவன் இசையமைக்க, பட்டத்து ராணிக்கு டி.கே. ராமமூர்த்தி சங்கீத பொறுப்பேற்றார். சித்தன் போக்கு சிவன் போக்கென்று பானுமதி பாடிய ஒரு பாடல் எத்தனை பேர் காதில் விழுந்ததோ தெரியவில்லை. பட்டத்து ராணியை தமிழ் ரசிகர்கள் கண்டுகொள்ளவில்லை. பட்டத்து ராணியும் பதவியை கோட்டை விட்டாள். அன்னையின் மூல கதாசிரியர் டாக்டர் நிகால் ரஞ்சன் குப்தாவின் மற்றொரு நாவல் 1967 ஸ்ரீதரின் இயக்கத்தில் நை ரோஷினி புதிய வெளிச்சம் எனும் தலைப்பில் ஹிந்தியில் திரைப்படமானது. அதில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக அசோக்குமாரும் அவரின் மனைவியாக பானுமதியும் நடித்தார்கள். ஜெமினியின் நிஷான் மங்களா மற்றும் ஜுபிட்டரின் ராணிக்கு பின் பானுமதி நடித்த ஒரே ஹிந்தி படம் இந்த நை ரோஷினி தான். அதே படம் மீளுருவாக்கம் செய்யப்பட்டு தெலுங்கில் புண்ணியவதி என 67 நவம்பரிலும், பூவும் பொட்டும் என தமிழில் 68 ஜனவரியிலும் வெளியானது. இரு படங்களிலும் பானுமதி ரங்கராவுடன் நடித்தார். இரண்டையும் புதிய பறவை இயக்குனர் தாதா மிராசி இயக்கினார். பூவும் பொட்டுமுக்கு ஆர் கோவர்த்தனம் இசையமைத்தார். பானுமதி இப்படத்தில் பாடவில்லை. பிருந்தாவன சாரங்காவில் சிலிர்த்து வந்த நாதஸ்வர ஓசையிலே போன்ற இனிய பாடல்கள் நயக்க வைத்தன. ஆரூர்தாஸின் சிறப்பான உரையாடல், பானுமதி உட்பட நடிகர்களின் ஒப்பற்ற நடிப்பு போன்ற நல்ல அம்சங்களை பாராட்டும் விமர்சகர். அதேவேளை விஜய நிர்மலாவின் குலுக்கல் நடனமும் இரவு விடுதி காட்சிகளும் முகம் சுளிக்க வைப்பதாக கண்டிக்கவும் செய்கின்றார். ஆனால் அப்படத்தில் விஜய நிர்மலா நடித்ததாக தெரியவில்லை. ஜோதி லட்சுமி தான் அப்பாத்திரத்தில் நடித்தார். பாவம் விஜய நிர்மலா, பழி ஓரிடம், பாவம் ஓரிடம். நல்லது நேயர்களே, பானுமதியின் பின்னைய படங்கள் பற்றிய ஆய்வு தொடரும். மீண்டும் ஒரே திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஜி.பி. வேதா.